சரி மாமா இங்க வாங்க. ஏமா அண்ணா சொல்லுமா. அண்ணா சொல்லுமா. என்னடா பண்ற? எங்கடா கை வைக்கிற? சப்போர்ட்டுங்க உனக்கு சப்போர்ட். சொல்லுமா. அண்ணா போன மாசம் வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லி 10,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு போனேன். என்ன பண்ணேன்? 10,000 ரூபாய் வாங்கிட்டு போனதெல்லாம் போனேன். சரி இங்க தமிழ்நாட்டுல ஃபுல்லா சுத்தி பாத்துட்டேன். சரி ஒரே பொண்ணு கூட கிடைக்கல. ஒண்ணு கிடைக்கவே இல்லையா? அதனால நான் வெளிநாடு போயிட்டேன். வெளிநாடா? ஆமா. சரி சரி கிடைச்சதா இல்லையா? வெளிநாடு போய் இங்க என்ன நாடுன்னு கேளு. என்ன நாடு? அதுதான் கேரளா. கேரளா. கேரளால எங்க தெரியுமா? எங்க? அந்த கடைசியா திருவனந்தபுரம் போய் போயிட்டேன். அப்படியா? ஆமா. சரி சரி அங்க பொண்ணு கிடைச்சதா இல்லையா? அங்க போய் அந்த பணத்தை 10,000 அட்வான்ஸ் கொடுத்து ஒரு பொண்ணு நீ என்ன ஒரு அழகு. அப்படியா? அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பிரகாசமா இருக்கும். அவ்வளவு அழகா? அவ்வளவு அழகு. சரி சரி சரியா? அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கிற அந்த லைட் மரத்துக்கு நிறுத்தி வச்சிருக்கிற. அப்படியா? நீ போய் பாரு எப்படின்னு பாரு. அண்ணா போனா நல்லா பேசுவாளா? நல்லா பீச்சுவா. அப்படியா? அவ சேலை எப்படி கட்டிருப்பா? நீ என்ன சீலை கட்டுற வரிசை பாரு. அவ கட்டிருப்பா பாரு ஸ்ரீதேவி மாதிரி சீலை. இந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாத்து வாயிலும் செல்லுவது. அப்படியா? அப்படி அவ்வளோ ரேட் அதிகமான புடவை. நல்ல ரேட்டு கொடுத்தா தான் செல்லு செல்லாது. சரி சரி அண்ணா உடனே அவளை பார்க்கணும். நீ போய் பாரு. பார்க்கட்டுமா? உடனே பார்க்கறேன். போய் பாரு. அண்ணா பாட்டி பட்டா. ஐயோ அண்ணா வாண மாமா இங்க வாங்க மாமா. அப்படியே அண்ணா கூப்பிட்டா வர. மாமா மானங்கட்ட மாமா. ஏமா ஐயோ பொண்ணை கூட்டிட்டு வர சொன்னா வீட்டு வேலைக்கு பொண்ணை கூட்டிட்டு வர சொன்னா சுடுகாட்டுல வெந்து வேகாத பொணத்தில கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஆமா நீ குடுக்குற 10,000 காசு அவன் கேரளாவுல பொண்ணை கொடுப்பானா? ஐயோ அதனாலதான் பாத்ரூம் கலர் கூட்டிட்டு வந்தேன். பாத்ரூம் கழுவுல அவளை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குதுண்ணா. அம்மா அந்த பிள்ளையை பார்த்து நீ பயப்படாத. பிள்ளை அருமையான குணம். அப்படியா? ஆமா. சரி சரி நீ போய் பேசு. அவன் நல்லா பேசுவான். அவளை என்னன்னு கூப்பிடுறது? அவளை வந்து என்னன்னு கூப்பிட தெரியுமா? ஒரே வார்த்தை. என்ன வார்த்தை? ஓய் கண்ணம்மான்னு கூப்பிடுவோம். ஓய் முதல்ல கூப்பிட்டுட்டா? முதல்ல கூப்பிட்டுரு. சரிண்ணா போய் கூப்பிடுறேண்ணா. போய் கூப்பிடு. கூப்பிட்டுமா? கூப்பிடுறேன். போடா என்ன பாத்துக்க. அடியே இவனே அடியே 6 பாத்து இவளேனா? என்னதான் நீ? இது கந்தாரோலி. என்னதான் நீ? என்னடி என்னடி வாய் இப்படி கிளியற? என்னடி ஓளுங்கடா? என்னடி என்னடி இப்படி பேசுற? என்னடி கோயில் பூசல் ஒத்த கூதி என்ன ஓளு கோயில் பூசரியா? ஏடி ஒரு முன்ன பின்ன தெரியாதவளே அடியே இவளேன்னு கூப்பிட்டேன். அதனால என்ன? அத கோவம் வருது. ஒருவேளை அக்கான்னு கூப்பிட்டு பார்க்கலாம். அக்கா பொக்கா தங்கச்சி தங்கச்சி அடியா ஆயா என்ன பார்த்தா ஆயாமே இருக்கு. என்ன உங்க தாத்தனை நானே கல்யாணம் பண்ணிருக்கேன். சரி உன் பேரு தான் என்னடி? பேரு என்ன? கண்டாரோலி. சொல்லு பேரு என்னடி? என்னடி பேரு என்னடி? என்ன பேரு? அவன் ஒண்ணும் இல்ல பாப்பாலாமா. இவன் ஒண்ணும் இல்ல பாப்பாலாமா. 12 மணிக்கு போடுவோம்ல. அப்படியா? வித்தார்களை வரவழைக்க போனாளா? வித்தார்களை வரவழைக்க போனாளா? கத்தால மண்ணு கொத்தோட இருந்தாமா. இவன் மட்டும் தான் போடுவாளா? இப்ப நான் போடுற மாதிரி. அட ஓலு பத்தல தோல் இருக்கா போனாளா? ஓலு பத்தல தோல் இருக்கா போனாளா? தோல் இருக்க பையனை தோர்த்து ஓட்டாளா? ஐயோ மத்தாரக்காரரே சிந்துகளிக்கு சொலக்கலைக்கு எங்க இருப்பா மாப்பிள்ள? சிந்துகளிக்கு சொலக்கலைக்கு எங்க இருப்பா மாப்பிள்ள? சோளக்கட்டி நிற்பாரு அதுல இருப்பா. இப்ப நான் போடுற மாதிரி. அட கோழி கொக்குனுச்சாமா. அட கோழி கொக்குனுச்சாமா. அடி வாட்டப்பட பெருக்காம வாட்பாரு வெங்காயம் பண்ணாளா? என்னடி என்னடி நல்லா இருக்குது ஆயமா சீலை கட்டு சாயமாமா. என்னடி ஏகட ஜெயிக்க முடியாதாமா? சண்டாளா இந்த பொம்பளை பாரு சீலை எப்படி கட்டிட்டு வந்திருக்காருன்னு. ஏண்டி கண்டாரவாளி இந்த பாரு சீலை கட்டினா என்னையாட்டு கட்டணும். எப்படி எல்லாம் என்ன சீலை கட்டுற? எப்படி கட்டணும்?
இப்ப நான் கட்டுறேன் பாரு. கட்டு. பொம்பளைங்கன்னா சீலை எப்படி தெரியுமா கட்டணும்? எப்படி கட்டணும்? அப்படிதான் கட்டணும். ஏண்டி ஒரு பொம்பளையா பந்தா ஒரு அடக்க வேணும், சொடக்க வேணும். என்ன மாதிரி அழகா ஒரு புடவை கட்டணும். ஏண்டி இப்படியே கட்டுவேன்? அடி இத்தனை ஆம்பளைங்க இருக்கிறாங்க, உனக்கு வெக்கமான சூடு சொரணம் இல்ல. அதனால சீலை எடுத்து முன்னாடி போடுடி. ஐயோ என்னது இருக்காரு. அடி சீலை எடுத்து முன்னாடி போடு. முன்னாடி போடு. சீலை எடுத்து முன்னாடி போடு. முன்னாடினா இந்த முன்னாடி இல்லையே, சீலை எடுத்து மேல போடு. மேல போடுறதா? இப்படி சொன்னா நான் போட்டு போறேன். அடியே ஓய் அப்படி இல்லடி, எடுடி முதல்ல. ஏண்டி? எடுடி. ஒரு பொம்பளையா பிறந்தா முதல்ல அடக்க ஒடுக்க வேணும், சரியா? நான் சீலை கட்ட சொல்லி தரேன். அது மாதிரி இனிமேல் தினமும் கட்டிக்கிறியா? சரி சரியா? முதல்ல சீலை கட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னா கொசம் முடிக்கணும். அப்ப கொசம் பொண்டாட்டி யாரு பிடிக்கிறது? கொசம் இல்லடி, மடிப்பெடுக்கணும். மடிப்பெடுத்து தான் கட்டணும், சரியா? அப்படியே நில்லடி. சரியா? சீலை எடுத்து இப்படி மேல போட்டு ஹலோ 108ங்களா? நாங்க ஒரு பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வச்சிருக்காங்க, வந்து தூக்கிட்டு போவீங்க. அடியே இந்த பக்கம் திரும்பு. அடியே இந்த பக்கம் திரும்பு. அடியே இது யார் சீலை? யார் சீலடி? ஏன் சீலை? அடியே இது யார் சீலை? எங்க மத்தாக்காரர் எடுத்து கொடுத்து. எங்க ஆயா புடக்காலையில குளிச்சிட்டு போட்ட சீலையை கட்டிட்டு வந்து தேவடியா? அண்ணா அப்படி இருந்தாலும் தேவலோகத்தில் கூடினார் தேவசபை, இப்படி பூலோகத்தில் கூடினார் புண்ணிய சபை, புண்ணியமான ராஜசபை. சரி, இந்த ராஜசபைக்கு நமது கலைக்குழுவின் சார்பாக முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவிக்கிறோம். அப்படி இருந்தாலும் நான் வேடமிட்டு வெளியே வந்தோடனே சொல்லாமே அவரது சொத்திலே இருந்து பின்வழங்கியுள்ளார். சரி, அவரது குடும்பமாக வட்டது திருப்பதி ஏழுமலையன் சன்னதி கோபுரம் எப்படி ஆண்டுக்காண்டு ஓங்கி வளர்கிறதோ அது போல அவரது குடும்பமும் குடியும் எவ்வித குறைபாடுமே இல்லாமல் ஆண்டுக்காண்டு ஓங்கி வளர வேண்டும் என்று அது இறைவனை பிரார்த்திக்கின்றேன். ராமோஜியம். அப்படி இருந்தாலும் நடத்தக்கூடிய நாடகம் என்ன? வன்னிய புராணம் நாடகத்திலே நான் வந்தபடியா நான் யார், நீங்க யாருன்னு சொல்லட்டுமா? சொல்லமா சொல்றேன். அம்மா நந்தரக்கே பாதர் மத்தே
நீங்கள் யாரு? அந்த ரங்கத்து மாதவன் மச்சனே சுந்தர வதன ரூபி பச்சை வெளியழகி உச்சமே இல்லாத ரூபி எனது பெயரோ உங்களுடைய பெயர் இந்திராணி. இந்திராணி. ஆமா அம்மா அப்படி இந்திராணியாக நான் இருந்தாலும் அப்படி இந்திராணியாக நீங்க இருந்தாலும் கண்ணம்மா நீங்க எப்படி பிறந்தீங்க? எப்படி தெரியுமா? அப்பா அம்மா யாரு? உன்னை போலவோ இங்க அமர்ந்துள்ள மனிதர்களை போலவோ கருவே உருவாகி உருவமே ஒரு பிண்டமாகி பிண்டமே ஒரு சரீரமாகி ஒரு தாயின் அங்கத்திலே 10 திங்கள் குடியிருந்து ஒரு பெண்ணின் யோனியின் வழியாக நான் பிறந்தேனா இல்ல எப்படி பிறந்தேன்? எப்படி அம்மா பிறந்தம்மா? நான் தேவர் பிண்டமா? தேவர் பிண்டமா? நம்ம அண்ணன் பிண்டமா? சரி சொல்லட்டுமா? சொல்லம்மா. அம்மா நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தீங்க? அன்றொரு தினத்திலே தேவாதி தேவர்களும் சரி அசுராதி அசுரர்களும் ஒரு முறை தேவமிர்தம் கடைந்தார்கள். சரி எப்படி தெரியுமா? எப்படி? பார்க்கடலை ஒரு பாண்டவாக வைத்து மந்தரகிரி மலையை ஒரு மத்தாக வைத்து சந்திரனை ஒரு தூணாக நிறுத்தி சரி வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை அனை கயிறாக திரித்து சரிமா தேவர்கள் வாழ்முறமும் அரக்கர்கள் தலைமுறமும் சரி என்று தேவமிர்தம் கடைந்தார்கள். சரி அந்த தேவமிர்தத்திலே முதலில் யார் பிறந்தா? யாரு? எங்க அக்கா மூதேவி பிறந்தா. ஓ உங்க அக்கா மூதேவி. ஆமா. இரண்டாவது எங்க அக்கா ஸ்ரீதேவி பிறந்தா. ஓ ஸ்ரீதேவி. ஆமா. இந்த மூதேவினா எப்படிமா? மூதேவினா தூக்கத்தை வரவழைக்க கூடியவன். அட இப்படி தூங்கிட்டு இருக்கறாங்களா? ஆமா அப்படிதாண்டி தூக்கத்தை வரவழைக்க கூடியவள் மூதேவி. சரி. இரண்டாவதாக ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி செல்வத்துக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி. மூன்றாவதாக 60,000 கன்னி பெண்கள் பிறந்தோம். 100,000 பெண்களா? ஆமாடி. சரிமா. அந்த 60,000 கன்னி பெண்களிலே நானும் ஒருவள். ஆமா. சரி. அப்படி இருந்தாலும் நான் பிறந்து வளர்ந்து தக்க பருவம் நிறைந்த 16 நிறைந்த பருவம் அடைந்த பிறகு யாரை மாலையிட்டேன்? நீங்க யார வேலை விட்டீங்க? கண்ணம்மா தெய்வலோகத்தை பொறுப்பிடுவது ஆண்டு வரக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் தளபதியாக விளங்கக்கூடிய தேவகுமான் தேவேந்திர மன்னனையே நான் மாலையிட்டேன். ஓ அந்த தேவரப்ப. ஏய்
வந்தாருன்னா உனக்கு பொண்ணே புடுவாரு. அந்த தேவாந்திர மன்னன் ஆமா அப்படியே நீங்க மாலை இட்டீங்க. அப்படி தேவேந்திர மன்னனை மாலையிட்டு இல்லற வாழ்விலே கூடி கலந்து சரிம்மா. உணர்ச்சியில் ஈடுபட்டு ஆ. எங்களுக்கு எத்தனை குழந்தைகள் தெரியுமா? எத்தனை குழந்தைங்க? எங்களுக்கு சரியாக 3 குழந்தைகள். ஆமா ஓ 3 பேர் சரியாக. ஆமா யார் யார்? பெண் பிள்ளை 2 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண்மகன். ஆண்மகன். ஆண்மகன் சித்திரசேனன். ஓ சித்ராஜானன். ஆமா சரி. பெண் பிள்ளை மந்திரமாலை, தெய்வயானை மந்திரமாலை. சரிம்மா. 2 பிள்ளைகளை பெற்றெடுத்து பெற்றெடுத்து எங்க நாட்டில் நாங்க வாழ்ந்து வந்தாலும் சரி திறந்து வீட்டுல நாய் பந்த மாதிரி இருந்திருக்கீங்க. நீ யாரு? ஐயோ எதுக்கு வந்த? ஐயோ என்னாச்சு? நான் எதுக்கு தெரியுமா வந்தேன்? ஐயோ.